வெல்கம் டு நர்மதா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு உருண்டை, அப்படி இல்லைன்னா சிம்பிளின்னு சொல்லுவாங்க. அதான் தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, நிலக்கடலை 1/2 கப்பு, எள் 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு. கேழ்வரகு மாவில் தேவையான அளவு உப்பு நிறைய போடக்கூடாது, ஏன்னா இது வெல்லம் நம்ம கலக்கிறதால கம்மியாக உப்பு போடணும். போட்டு தண்ணி இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. எள்ளை வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லாட்டை பெரும் எள்ளும் ஒன்றா போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள், தட்டுற பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும். நான் பாருங்கள் அப்படியே இப்போ உங்களுக்கு தோசைக்கல்ல தட்டி காட்டுறேன். இப்படின்னு தட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு வரலான்னு நீங்கள் கவர்லேயும் தட்டிக்கிங்க. கவரில் வேணாலும் அதுவும் தட்டி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி லைட்டாக கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். கவரில் இந்த மாதிரி தட்டிக்குங்க. தண்ணி கையில் நினச்சிக்கிட்டு லைட்டாக தட்டிட்டு அப்படியே கவரோட தூக்கி போட்டு எடுத்துருங்க. கவரை ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு டைம் திருப்பி போட்டுட்டு லைட்டாக சும்மா ஸ்பூனில் எண்ணெயே தேவையில்லை, அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணணும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஈவனாக வேகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய்லாம் நிறையலாம் போடக்கூடாது. ஒரு 2 சொட்டு எண்ணெய் இருந்தால் போதும் ஒரு அடைக்கு, அவ்வளோதான். கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது வந்தோடனே எடுத்துடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லத்தை நான் அந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிறேன். மிக்சியில் இந்த மல்லாட்டை பயிரும் எள்ளும் வறுத்து வச்ச எள்ளும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். பவுடராக நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப பவுட்ரு தேவையில்லை. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வெல்லத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும். அவ்வளோதான், இதுதான் பதம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அடையையும் புட்டு இந்த மிக்ஸி உள்ள போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. அடை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கணும். சூடாக எதையுமே, மல்லாட்டையும் சரி எள்ளும் எதுவுமே சூடாக அரைக்கக்கூடாது. ஆறின பிறகு தான் அரைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி உண்டை பதத்துக்கு வரணும். அதான் கரெக்டான பதம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்சாலும் கரண்டியால் பண்ணிவிட்டு, அப்படியும் முடியலையா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணால் கையால் ஒரு கிளறிட்டு பால் பிடிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை தேவையோ அந்த சைஸ் பிடிச்சிக்குங்க. வீட்டிலே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பசங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீணாகாது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பசங்க செஞ்சு கொடுங்க.